ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ அன்னைக்கு வெள்ளிங்கிரி மலையில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை வரதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பார்ட்டுக்கு நான் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வர்ற வழியில் எடுத்த வீடியோ தான் இது. நம்ம வர்ற வழியில் ஒரு முக்கியமான இடத்த கடக்க வேண்டியிருக்கு. அதுதான் தொப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த தொப்பூர் அப்படிங்கிற அந்த சாலை ஒரு கணவாய், தொப்பூர் கணவாய் சொல்லுவாங்க, தொப்பூர் டோல்கேட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. இந்த தொப்பூர் அப்படிங்கிற அந்த சாலை ஒரு மலைப்பாதைங்க, காட் ரோடு தான் அது. ரெண்டு சைட்லேயும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கும், சில இடங்களில் காடுகளுமே இருக்கும். ரோடு பார்த்திங்க அப்படின்னா மேலும் கீழுமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய வளைவுகள் இருக்கும். அந்த மாதிரியான பகுதி தான் இது. இந்த தமிழ்நாட்டில் தொப்பூர் அப்படின்னு சொன்னாலே வாகன ஓட்டிகள் ஒரு ஷாக் ஆகக்கூடிய இடம். ஏன்னா அங்கே அடிக்கடி ரொம்ப அதிக அளவில் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். அதுவுமே இந்த ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சாதாரணமாக இருக்காது. நான் முதல்லையே பலமுறை நான் அந்த வழியில் வந்திருக்கேன். அப்போ வந்தப்பெல்லாம் டே டைமில் பகல் நேரத்தில் நான் வந்துட்டேன். இந்த வாட்டி தான் எனக்கு வழியில் கொஞ்சம் சில வேலைகளெல்லாம் இருந்தனால அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டிடுச்சு. இப்போ பாருங்கள், வாகனங்கள் போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? எல்லாமே ஃபுல்லாக லைட்டு தான். நல்ல ஒரு ஹெவி டிராஃபிக்குமே இருக்குது. ஸோ ஒரு தடவை வரும்போதுமே நம்ம பல வண்டிகள் சைடில் கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் பெரிய பெரிய வண்டிகள், ட்ரக்ஸு, கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நம்ம நைட் டைமில் வந்தனால அந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம அதெல்லாம் கவனிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ரோடு நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க. இப்போ முதல்ல இருந்ததை விட அகலப்படுத்தியிருக்காங்க. அகலப்படுத்தினதோடு நிற்காமல் இப்போ மேலே ஃப்ளைஓவர் மாதிரி மேம்பாலம் கட்டுறதுக்கான உண்டான பணிகளெல்லாம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. நான் சில இது மட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த வீடியோ கிளியராக இல்லைங்க. ஏன்னா ரோடு சைடில் எல்லாமே உடஞ்சி மேடும் பள்ளமுமாக இருந்தனால நான் காரில் வரவே வீடியோ எடுத்தேன் நான். அதனால் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சரியான படிக்கு வீடியோ எடுக்க முடியல நைட்டு. அதுவும் அந்த நைட்டானனால கொஞ்சம் நம்ம டென்ஷனாகவே தான் வந்துட்டுருந்தோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வண்டிக்கு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த நைட்டு நேரத்தில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும். மணிக்கணக்கில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பல முறை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு டே டைம்லேயே. ஸோ அதை நினச்சிட்டு நம்ம அப்படியே வந்துட்டுருந்தோம். எப்படியோ நம்ம வந்துட்டோம் பத்திரமா. முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கோஸ்லோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கோஸ்லோ போர்டு பக்கத்துலேயே நெருக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் கியரில் வாகனத்தை இயக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போலீஸ்கிட்ட இருந்து மைக்கில் அட்வைஸ் வந்துட்டே இருக்கும். வளைவுகளில் முந்தாதீங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ரோட்டில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரம்ஸு, அந்த இரும்பு ஸ்ட்ரக்சர்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த வாட்டி ரிஃப்ளெக்டர் ஒட்டி இருந்தது, கரெக்டாக ரூட்டு தெரிகிற மாதிரி. அதே மாதிரியே டூ வீலருக்கு ஒரு தனியாக லேன் விட்டுருந்தாங்க. மற்ற வண்டிகள் எல்லாம் தனியாக போகிறக்கு லேன் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு சேஃப்டியாக நம்ம ஃபீல் பண்ணணும். எப்போவும் இருக்கக்கூடிய அந்த பயம் இருக்கலை. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடுகள் வளைவு நெளிவுகள் நிறைஞ்சது தான், மேடு பள்ளமும் இருக்கும். ஏன்னா அந்த டேர்னிங்ஸ்லாம் திரும்பும்போது சில இடங்களில் எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். இதன் அப்புறம் வாகன ஓட்டிகள், அதாவது ட்ரக்கில் வரக்கூடியவங்க லாங் டிரைவிங்கில் வர்றனாலையா என்ன அப்படிங்கிறது தெரியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு சில சமயங்கள் அசௌகரியங்கள் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரோட்டில் அமானுஷ்யங்கள் இருக்குது. ஒரு பெண் நடுவில் ஒரு கை குழந்தையோடு வச்சுட்டு திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான அமானுஷ்யங்கள் பற்றி அங்கே கதை சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரக் டிரைவர்கிட்ட, ஒரு வயசானவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நைட்டு ஏதோ ஒரு உருவம் பெட்ஷீட் போட்டின மாதிரி போத்திட்டு லாரிக்கு குறுக்க போகுதுமா அந்த மாதிரி சொன்னார். நமக்கு அது உண்மை எதுன்னு தெரியாது. ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது ரோடு மேடு பள்ளம் நிறைஞ்சதாக இருக்குது.
நிறைய நெளிவுகள். ஏன்னா காட் ரோடுங்கும் போது நம்மளுக்கு காடில் வந்து வளைஞ்சு தான் ரோடு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரியான டோப்போகிராஃபி அந்த இடத்துல இருக்கிறனால தான் வந்து சில அசௌகரியங்கள் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அரசாங்கம் வந்து இது வந்து ஒரு விபத்தே இல்லாத ஒரு சாலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃப்ளைஓவர் மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சில இடத்துல காமிச்சிருப்பேன் நான். இது வந்து காட் ரீஜனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. பகல் நேரத்தில் வரும்போது வந்து நல்லா நம்ம வந்து அதை ரசிக்கலாம். நல்ல ஒரு பயோடைவர்சிட்டி நிறைஞ்ச இடம். பல வகையான மருத்துவ தாவரங்களும் மூலிகைகளும் அங்கே நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த இடத்துல டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இன்னும் எனக்கு கிடைக்கலைங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ணுவேன் நான். நீங்கள் இந்த வழியில் யார் போனாலுமே அந்த இடத்த வந்து நல்லா ரசித்து பாருங்கள். நல்ல இயற்கை வளம் நிறைந்த இடம்தான் அது. நம்ம பல கதைகள் சொல்கிறதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் அந்த இயற்கையான அழகு, அந்த மலை, அதையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த தொப்பூர் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது அந்த வழியில் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானுமே உங்களோட சேர்ந்து நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். மேற்கொண்டு எப்போ அந்த ரூட்டில் போக வர வாய்ப்பு கிடைச்சாலும் யாராக இருந்தாலுமே அந்த அழகை வந்து நல்லா ரசிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. நான் உண்மையிலே வந்து அதை ஹாப்பியாக தான் அந்த இடத்த வந்து பார்க்குறேன் நான். அது நைட்டில் வரும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் இன்னுமே கொஞ்சம் அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். see you, best